இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ கிணறு இருக்குது. இதுதான். மை காட். ஓ ஷிட். நைஸ். ஃபைனலி அந்த கிணறு இதுதான். மை காட். தண்ணியே இருக்குதான்னு தெரியல. ஒரு வாய்ஸ் கேட்குதா? தெளிவாக கேட்கு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு தானே நீ இறந்த நாள். நீ இறந்த நாளைக்கு தான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? கைஸ், இப்போ இந்த இடத்துல நான் நைட் விஷனை செட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது எனக்கு இந்த இடத்துல. எல்லாமே பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குது. ஸோ நைட் விஷனை செட் பண்ணிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹலோ, யாரோ குதிச்ச மாதிரி சவுண்டு கேட்டுது. தெரியுதா அந்த இடத்துல ஒரு உருவம்? நீதானா? நீதான் அந்த சூனியக்காரியா? இந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் நீதான் பார்த்தா பழி வாங்கிட்டு இருக்கியா? சூனியக்காரி, இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். என் பக்கத்தில் பேச முடியுமா? எதுக்கு பயந்து ஓடுற? இந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் நீதான் பார்த்தா பழி வாங்கிட்டு இருக்கியா? சூனியக்காரி, இப்ப என் பக்கத்துல வர முடியுமா? நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்றேன். என் பக்கத்துல இங்க இந்த குதிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இறந்தவங்களோட ஆன்மா இப்ப இந்த இடத்துல மறுபடியும் குதிக்குதா? தண்ணி இருக்கிறது கூட தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த சவுண்ட் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். உன்னால் முடிஞ்ச என் பக்கத்தில் பேசு. உன்னை யாரு கொன்னாங்கன்னு தெரியல. தெளிவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இப்போ மறுபடியும் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் ஆன் பண்ணுறேன் மறுபடியும். இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? இப்போ நீ இங்கே தானே இருக்க. இப்போ நான் உன்னை இந்த இடத்துல தான் பார்த்தேன். ஸோ நீ என் பக்கத்தில் வர முடியுமா? இந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் நீ தானே வர வச்சு கொண்டுட்ருக்க. இப்போ என்கிட்ட பதில் சொல்லு. இன்னும் ஓடிட்டியா பயந்து? ஹலோ, ஓடிட்டியா பயந்தாங்கோலி? நீ இறந்த அதே இடத்துல தான் நான் இருக்கேன். உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? வாய்ஸ் ஒன்று தெளிவாக கேட்குது. இந்த இடத்துல இறந்த அந்த குழந்தைங்களுக்காக நான் பார்த்தோன்னா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இதுக்கப்புறம் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் இப்போ நீ என்கிட்ட பதில் சொல்லலாம், சரியா? உன்னை இந்த இடத்துல பார்த்தோன்னா யாராவது கொன்னுட்டாங்களா?
ஓகே, உன்னை கொண்டுட்டாங்கன்ற விஷயத்த கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த இடத்துல இருக்க சின்ன பசங்களை எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா இப்படி பண்ணலாமா? உனக்கு அப்படி கோபமாக இருக்கா? இன்னமும் கோபம் உனக்கு போகலையா? அவ்வளோ என்ன உனக்கு கோபம்? நீ வாழ்ந்து கெட்ட வயசில் தானே செத்த. அப்படி இருக்கிறப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த சின்ன பசங்களாம் வாழ வேண்டிய வயசு தானே. இந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிச்சுவலை பண்ணி உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன். ஆல்ரெடி செத்த தான் நீனு, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வந்து ஒரு ரிச்சுவலை பண்ணுவேன். நான் என் பக்கத்தில் என்ன நடக்குது? ஏதோ ஒரு உருவம் என்னை பின்னாடிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச அமுக்கி தத்தன்னு இழுத்துட்டு வந்தது. சத்தியமாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீமோடு வந்து கண்டிப்பாக ரிச்சுவல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் மறுபடியும் என்னால் வந்து சீக்கிரமாக வர முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் சேஃபாக எட்ட வந்துட்டேன். இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னால் எடுக்க முடியல. அங்கேயே தான் இருக்குது நைட் விஷன். ஸோ அதை நான் அப்புறமா காலையில் வந்து எடுத்துக்கிறேன். நான் காலையில் வந்து எடுத்தேன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்றது பகலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேங்களா? இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா வர சொல்லிவிட்டு அவங்க கூட வந்து எடுக்கிறேன். அண்ட் இப்போ நான் சேஃபாக தான் இருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை.